لا إله إلا الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: ولا تقتلوا أولادكم خشية إملاق. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், புனிதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பையும் வாழ்வையும் வரலாறையும் போற்றி புகழக்கூடிய, நினைவு கூறக்கூடிய, அடுத்த தலைமுறைக்கு ரசூலுல்லாஹினுடைய வாழ்வியலை கடத்தக்கூடிய பரக்கத்து பொருந்திய இந்த மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கிற ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், தாய்மார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தால் நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள், நோய் நொடிகள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த பெண் சமூகம் என்கிற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் பல்வேறு விஷயங்களை நாம் இங்கே பேசி தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பமாக நாம் அமர்ந்திருக்கக்கூடிய மஜ்லிஸ் ஒரு பாக்கியமான ஒரு மஜ்லிஸ், ஒரு பரக்கத்தான ஒரு மஜ்லிஸ். உலகத்தில் ஆகச்சிறந்த இடமான பள்ளிவாசல், உலகில் ஆகச்சிறந்த ஒரு மனிதர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயர்வான இடத்தில் உயர்வான மனிதரை பற்றி நல்ல விஷயங்களை நாம் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு மஜ்லிஸ். ரசூலுல்லாஹுடைய பிறப்பை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். நபியின் பிறப்பை கொண்டாடிய ஒரு காஃபிருக்கே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, ஒரு நரகம் விதியாக்கப்பட்ட ஒரு மனிதருக்கே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத்தை வழங்கியிருக்கிற பொழுது நாம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெறுகிறோம் என்பதை சற்றே நினைவில் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு அடிமை, அபூலஹபுடைய அடிமை. அபூலஹப் திருக்குர்ஆனால் சபிக்கப்பட்ட ஒரு மனிதர். இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏராளமான தொல்லைகளை, துயரங்களை தந்தவர். திருக்குர்ஆனில் தப்பத் யதா அபி லஹபின் தப் என்று அல்லாஹ் குர்ஆனில் சபித்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் போய் சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹ் அவர்களுக்கு மகன் பிறந்திருக்கிறார் என்று அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன பொழுது அபூலஹப் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய ஆட்காட்டி விரலை நீட்டி, இந்த நல்ல செய்தியை எனக்கு சொன்னதன் காரணமாக நீ விடுதலை என்று சொன்னார். ஆட்காட்டி விரலை பயன்படுத்தினார். அந்த செயல் நபியின் பிறப்பை கொண்டாடுவதற்காக வேண்டி செய்யப்பட்ட செயல். ரசூலுல்லாஹ் பிறந்த சந்தோஷத்தில் அந்த மனிதர் கையை காட்டி நீ விடுதலை என்று சொன்ன ஒரே காரணத்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்தில் அபூலஹபுக்கு வாரத்தில் 6 நாட்கள் வேதனை செய்யப்பட்டாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த திங்கட்கிழமையில் அந்த கலிமா விரலின் மூலம், ஆட்காட்டி விரலின் மூலம் அபூலஹப் சற்றே நிம்மதி பெறுகிறார். புகாரி ஷரீஃபில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் பதிவு செய்யப்பட்ட செய்தி. பிறப்பை கொண்டாடிய காஃபிருக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தருகிறான், நரகவாசிக்கு பாக்கியத்தை தருகிறான். ஈமானோடு மனதில் நிறைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மஜ்லிஸில் நாம் நினைவு கூறிக் கொண்டிருக்கிறோம். பாக்கியமான மஜ்லிஸ். நம்முடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி தந்தருள்வானாக. கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் காலம் அற்புதமானது. காலம் ரொம்ப அற்புதமானது. நாம் யோசிக்கிறோம்,
ஒன்றல்ல இரண்டல்ல 1500 வருடங்கள் ஆகியிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து. ரசூலுல்லாஹுடைய பிறந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் நினைவு வைத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக நுபுவத்து கொடுக்கப்பட்டு ஜபல் அபூ குபைஸில் இருந்து என்ன சொன்னார்கள், எப்படி பேசினார்கள், நிறைய பேருக்கு தெரியும். புதிய வரலாறு என்று ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் எந்த பக்கமும் இல்லை. ரசூலுல்லாஹ் எப்படி திருமணம் செய்தார்கள், யாரை திருமணம் செய்தார்கள்? ஹதீஜா அம்மாவை செய்தார்கள். எத்தனை வயதில் செய்தார்கள் எல்லாம் தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வஹியை எப்பொழுது கொண்டு வந்தார்கள் தெரியும். ஹிஜ்ரத்திற்கு எப்படி போனார்கள் தெரியும். மதீனாவிற்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழையும் பொழுது என்ன நடந்தது தெரியும். எப்படி வரவேற்றார்கள் தெரியும். நடந்து எத்தனை வருஷமாச்சு, நடந்து எத்தனை வருடமானது? 1500 வருடங்கள் ஆனது. நாம் என்ன சொல்ல வர்றோம்? காலம் இந்த உலகத்தில் ரொம்ப வலிமையானது. நிறைய நபர்களை இந்த காலம் விழுங்கி இருக்கிறது. நிறைய நபர்களுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக வ மின்ஹும் மன் லம் நக்ஸுஸ் அலைக. நிறைய நபர்களின் வரலாறு, நிறைய நபிமார்களின் வரலாறு நாம் சொல்லி இருக்கிறோம். ஒரு சிலருடைய வரலாறை சொல்லாமல் இருக்கும். காலங்கள் செல்ல செல்ல உலகத்திலிருந்து மறைந்து போன தலைவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். உலகத்தில் காணாமல் போன நிறைய நினைவுகள் இருக்கிறது. ஏதோ நேற்றைக்கு பிறந்த குழந்தையை போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு இந்த மண்ணில் பேசப்படுகிறது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை நாம் உணர வேண்டும். ரசூலுல்லாஹ் பிறந்ததையெல்லாம் நாம் இவ்வளவு தூரம் நினைவு வச்சிருக்கிறோம். நேதா பிறந்தாங்க, முந்தானத்து பிறந்தாங்களா, போன நூற்றாண்டில் பிறந்தார்களா, 15 நூற்றாண்டுகள் கழித்தும் நாம் அவர்களை நினைவில் வைத்திருக்கிறோம். காலம் அழியாமல் அவர்களை சிந்தனையில் வைத்திருக்கிறது என்று சொன்னால் நபியின் உழைப்பு, நபியின் அர்ப்பணிப்பு, நபியினுடைய சமூகம் சார்ந்த சிந்தனை இங்கே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தலைப்பிற்குள்ளால் வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த பெண் சமூகம், ரசூலுல்லாஹ் கட்டமைத்த சமூக கட்டமைப்பின் கீழ் பெண் சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கட்டமைத்தார்கள் என்பதுதான் இங்கே பார்ப்போம். இந்த தலைப்பு என்பது சமூக கட்டமைப்பின் கீழ் பெண் சமூகத்தை ரசூலுல்லாஹ் எப்படி கட்டமைத்தார்கள். முதல்ல சமூக கட்டமைப்பு என்பதை சற்றே நாம் விளங்க வேண்டும். சமூக கட்டமைப்பு என்றால் என்ன? சமூக கட்டமைப்பின் கீழ் ஆண்களும் இருப்பார்கள். சமூகம் என்று சொன்னால் ஆண்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், வியாபாரிகள் இருப்பார்கள், ஏழைகள் இருப்பார்கள், பணக்காரர்கள் இருப்பார்கள், அடிமைகள் இருப்பார்கள், எல்லாவர்களும் இருப்பார்கள். ஒவ்வொரு தனிநபரினுடைய கூட்டுதான் சமூகம். சமூகம் என்றால் என்ன? ஒவ்வொரு தனிநபரினுடைய ஒட்டுமொத்த கூட்டமைப்பு தான் சமூகம் என்கிறது. அந்த சமூகத்தில் ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. அந்த பழக்க வழக்கத்தை முற்றிலுமாக நேர் எதிராக திருப்பி கட்டமைத்தவர்கள், அதில் வெற்றி கண்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன கட்டமைப்பு இருந்தது? ஏழைகள் அவர்களுக்கென்று ஒரு சில வாழ்வியல் இருந்தது. அடிமைகள் இப்படித்தான் நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்பு இருந்தது. ரசூலுல்லாஹ் மாற்றினார்கள். அடிமைகளுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள். அடிமைத்தனத்தை ஒழித்தார்கள். பெண்கள் பிறந்தால் கேவலம் என்று நினைக்கிற சமுதாயம், சமூக கட்டமைப்பு அந்த காலகட்டத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹ் மாற்றினார்கள். பெண்களை மதிக்க வேண்டும், தாய்மார்களை மதிக்க வேண்டும், மனைவியை மதிக்க வேண்டும், மனைவியை சரிசமமாக நடத்த வேண்டும். நீ அணிகிற உயர்தரமான ஆடை மனைவிக்கும் வாங்கி கொடுங்கள். நீ சாப்பிடுகிற உயர்தரமான சாப்பாடு அவளுக்கும் கொடு. பொது இடத்தில் அவளை அடிக்காதே, ஏசாதே, பேசாதே. அவள் மீது தவறே இருந்தாலும் கூட மூன்றாவது மனிதருக்கு முன்னால் அவளை பற்றி பேசாதே, அவளை நீ கண்டிக்காதே. நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், மனைவியை மதியுங்கள், பெண்களை மதியுங்கள் என்கிற எல்லா விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக அளவில் மாற்றி அமைத்தார்கள். ரசூலுல்லாஹ் வரும்பொழுது அந்த காலகட்டம் எப்படி இருந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். சொத்துக்களை பங்கு வைக்கிற பொழுது பெண்களையும் பங்கு வைத்தார்கள். அத்தா விட்டுட்டு போனது 2 வீடு, 4 மாடு, 2 ஆடு, 2 ஒட்டகம், 2 மனைவின்னு சொன்னா, ஆடு உனக்கு, மாடு உனக்கு, வீடு உனக்கு, மனைவி உனக்குன்னு சொல்லி பெண்ணையும் சேர்த்து பங்கு வைத்தார்கள். அப்பேற்பட்ட காலத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதனை மாற்றுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சமூகத்தின் கட்டமைப்பையே மாற்றி எழுதினார்கள். நம்முடைய வீட்டில் நாம் பெற்ற குழந்தை, நாம் பார்த்து பிறந்த ஒரு குழந்தை தலை சீவுவதை கூட நம்மளால் மாற்ற முடியாது. அவன் நம்முடைய குழந்தை, நம்முடைய பேரன் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் வாங்க எடுத்து இப்படி சீவக்கூடிய ஒரு பையன் இருக்கிறான்னா, அந்த சீவக்கூடிய அந்த ஸ்டைல ரைட் டு லெஃப்ட்ங்கிறது லெஃப்ட் டு ரைட் உங்களால மாற்ற முடியாது.
அப்புறம் எங்க போய் சமுதாயத்தில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்துவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். ஏதோ வானத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொந்த முயற்சி, நல்ல பழக்க வழக்கம், உயர்தரமான சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. மாற்றினார்கள், மாற்றி காட்டினார்கள். இந்த உலகத்தில் தத்துவம் பேசுறதுக்கு 1000 நபர்கள் இருக்கிறார். இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும், இமாமத் எப்படி இருக்க வேண்டும், பள்ளிவாசலின் நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் கேட்டா பக்கம் பக்கமாக மணிக்கணக்கில் பேசுவார்கள். கொஞ்சம் வந்து ஒரு 4 வேலை செய்யுங்கன்னு சொன்ன செய்ய முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்னதை செய்தும் காட்டினார்கள், மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். ரொம்ப கஷ்டமான விஷயம் உண்மையிலேயே. நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய பெற்றோர், ஏன் நாமே கூட பிறருக்காக எதையும் மாற்றிக்கொள்வது கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம ரொம்ப சாதாரணமா பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால் பெண் குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைத்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்ததற்கு பின்னால் கொண்டாடினார்கள். 2 வரியில் நாம் ஒரு பெரும் வரலாறை இங்கே மூடி மறைத்து விடுகிறோம். எப்படி அணு அணுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சற்றே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த பெண் சமுதாயம் இந்த உலகத்தில் எப்படி இருந்தது என்றால், முதல்ல நாம் சொல்றோம், பாக்கியமானதாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் கட்டமைத்த பெண் சமூகம் பாக்கியம் பெற்றதாக இருந்தது. அதுவரைக்கும் அந்த பெண் சமூகத்துக்கு பாக்கியம் இல்லை. ஏற்கனவே நாம் சொன்னதை போல் ஆடு மாடுகளை போல பெண் மக்களை பங்கு வைத்து பிரித்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, பெண்களுக்கு பாக்கியம் கிடைத்தது. கண்ணியமிக்கவர்களே, பெண்களுக்கு மட்டுமல்ல பாக்கியம், ரசூலுல்லாஹுடைய காலத்தில் பிறந்ததால் பல்வேறு கால்நடைகளும் பாக்கியம் பெற்றது, கல்லும் பாக்கியம் பெற்றது, முள்ளும் பாக்கியம் பெற்றது, நிலமும் பாக்கியம் பெற்றது, காஃபிர்களும் பாக்கியம் பெற்றார்கள். மரக்கட்டைக்கும் பாக்கியம் கிடைத்தது, செடி கொடிகளும் பாக்கியம் பெற்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாக்கியம் பெற்றார்கள். ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் நீங்கள் அருட்கொடை பாக்கியம் என்றார்கள். அந்த பாக்கியத்தை முதலில் பெற்றவர்கள் பெண்கள். 2 இடத்திலே பெண் சமூகம் முந்தி இருக்கிறது. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள், கையில் தாங்கியவர்கள் பெண். ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 4 பெண்கள் பிரசவம் பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளில் தாங்கினார்கள். முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமி தாங்குவதற்கு முன்னால் தாங்கியது பெண் சமூகம். 4 பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில மிக முக்கியமான நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களின் பெயரை நினைவில் வைப்பதும் பாக்கியம், அவர்களை நன்றியோடு நினைவு கூறுவதும், அவர்களுக்கு நன்றி செலுத்துவதும், அவர்களை புகழ்வதும் நாம் பெற்றிருக்கக்கூடிய பாக்கியம். இந்த 4 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக தாங்கினார்கள். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் பெருங்கொண்ட மாற்றத்தை ஏற்படுத்தினான். முதல்ல அவங்க பெற்ற பாக்கியம் என்ன தெரியுமா? 4 பேருக்கும் ஈமான் கிடைத்தது. ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த 4 பேருக்கும் ஈமான் நசீபானது. இந்த 4 பேர்ல இன்ஸ்டன்டா முதலாக ஆன் தி ஸ்பாட்ல ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் அடிமையாக இருந்தார்கள். நபியின் பிறப்பை பார்த்தார்கள், நபியின் பிறப்பை போய் சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து பிறந்து வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல பாக்கியம் பெற்றது ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதே போல ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறார்கள். ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது அந்த குழந்தையை நான் கையில் எடுத்தேன், தாங்கினேன். அல்லாஹ் ரசூலுல்லாஹை முதலில் கையில் தூக்கியதற்கு எனக்கு கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற மகனை எனக்கு கொடுத்தார். யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, மதீனாவின் பெரும் வியாபாரி. அவர் யாருடைய மகன்? அவர் யாருடைய மகன்? ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் யார்? பெரும் வியாபாரி, மதீனாவினுடைய வியாபாரி. மண்ணை தொட்டால் பொன்னாகும், கல்லை தொட்டால் பொன்னாகும். ஹிஜ்ரத்தின் பொழுது ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. கையில ஒரு ஊசி, ஒரு நூல் இருந்தது.
காலம் எப்படி மாற்றியது தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் மதீனாவிற்குள்ளால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வியாபார சரக்கு உள்ள வருதுன்னு சொல்லி சொன்னால் யமன் தேசத்தினுடைய பார்டரில் அவர்களுடைய சரக்கின் கடைசி ஒட்டகம் நிற்கும். ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களிலே பெரும் வியாபாரத்தை செய்தவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. அவ்வளவு உயர்ந்த ஒரு மகனை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கு தந்தான். இது ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய வரலாறு. நான் பார்க்கிறோம், உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார்? உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற மகன் அவருக்கு இருந்தார். உசாமா, உம்மு ஐமனுடைய மகன் உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார்? உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார்? 16 வயசுல ஒரு பெரும் படைக்கு தலைமை தாங்கியவர். உசாமா 16 வயசு, ரோமை நோக்கி படைகள் கிளம்புகிற பொழுது தளபதியாக இருந்தவர் உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த படையில் அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார், உஸ்மான் இருக்கிறார், பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார். விமர்சனங்கள் வந்தது. ஒரு சின்ன பையனை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் படைக்கு தளபதியாக அனுப்பி இருக்கிறார்களே என்கிற விமர்சனங்கள் வந்த பொழுது யார் உசாமாவை விமர்சிக்கிறாரோ அவர் என்னை விமர்சித்ததை போல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையில் தாங்கிய அந்த சுவைபா ரலியல்லாஹு, சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அடிமை. அவர்களுக்கு தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் கிடைத்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உஸ்மான் பின்த் அபுல் ஆஸ் என்கிற மகன் அவருக்கு இருந்தார். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தேசத்தினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டார். இப்படி ரசூலுல்லாஹ்வை முதல்ல இந்த மண்ணில் தாங்கியது பெண்கள். அதிலும் 4 பேர், குறிப்பாக அந்த 4 நபர்களுக்கும் தகுதிமிக்க பெரும் ஆளுமையை அல்லாஹ் கொடுத்தார். என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வை கையில் தாங்கினார்கள். அவர்களுடைய குடும்பம் எல்லாம், வாரிசெல்லாம் விருத்தியா. இதுதான் பெண் சமூகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெற்ற பாக்கியமான ஒரு விஷயம். நாம் ஏற்கனவே சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த அந்த சமூகம் பாக்கியமானது. அதுல முதலாக ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். ரசூலுல்லாஹ்வால் பாக்கியம் பெற்ற காஃபிர்களும் இருக்கிறார்கள். மண்ணும் இருக்கிறது, கல்லும் இருக்கிறது, மண்ணும் இருக்கிறது, மட்டையும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்னு சொன்னா, ஜுமாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்பரில் நின்று குத்பா ஓதுகிறார்கள். நாமெல்லாம் பார்க்குறோம், எல்லா பள்ளிவாசல்களிலேயும் தவறாமல் குத்பா இருக்கும், குத்பா படிக்கட்டு இருக்கும், மின்பர். அந்த மின்பரை செய்து கொடுத்தது மதீனாவை சேர்ந்த ஒரு அன்சாரி பெண்மணி. நாம் சொல்லுகிறோம் பாக்கியம், பெண்கள் பாக்கியமானவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள் என்று நாம் சொல்லுகிறோமா இல்லையா? அந்த பாக்கியம் எப்படிப்பட்டது பாருங்களேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெண்மணிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது நின்று கொண்டு குத்பா ஓதுவார்கள். ஓதக்கூடிய அந்த நேரத்தில் கொஞ்சம் தனக்கு ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பேரிச்சம்பலத்தினால் ஆன ஒரு மட்டையை வைத்திருந்தார்கள், சற்றே சாய்ந்து கொள்வதற்காக வேண்டி. ஒரு பெண்மணி வருகிறார், அன்சாரி பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் ரொம்ப நேரமா நின்றுட்டு குத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னலிய குலாமன் நஜ்ஜாரன், என்னிடத்தில் ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய, ஒரு மர வேலை செய்யக்கூடிய ஒரு வாலிபர் இருக்கிறார். அவரிடத்தில் சொல்லி நான் உங்களுக்கு ஒரு படிக்கட்டை செய்து தருகிறேன், அதில் அமர்ந்து நீங்கள் குத்பா ஓதுங்கள். ரொம்ப நேரமா நிற்கிறீங்களே, கால் வலிக்குமே என்று தாயுள்ளத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பெண்மணி பார்த்தார். ரசூலுல்லாஹ் உன்னால் முடிந்தால் நீ செய்து கொடு என்று சொன்னார்கள். முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிம்பரை செய்து கொடுத்தது ஒரு பெண். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அமலை கபூல் செய்தான். அந்த நிய்யத்தில் இருக்கக்கூடிய இஹ்லாஸை கபூல் செய்தான். அதனுடைய விளைவு என்ன? கியாமத்து வரைக்கும் பள்ளிவாசலையும் மிம்பரையும் பிரிக்க முடியாது. துனியாவில் எத்தனையோ பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறீங்க, எங்கேயாச்சும் மெம்பர் இல்லாமல் இருக்குதா? 10 பள்ளியாக இருந்தாலும் கூட, அங்கே ஜும்மா நடக்காவிட்டாலும் கூட, அங்கே ஒரு மிம்பரை வைத்து நாம் அழகு பார்க்கிறோமா இல்லையா? அந்த மிம்பர் ஒரு பெண்ணினால் வந்தது. அந்த பெண்மணி பாக்கியம் பெற்றவள். நாம் ஏற்கனவே சொன்னோம், அந்த மிம்பர் வருவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மட்டையின் மீது சாய்ந்து கொண்டு குத்பா ஓதிக் கொண்டிருந்தார்கள். மிம்பர் வந்தது, அந்த மட்டையை அந்த இடத்திலிருந்து நகர்த்தி வைக்கப்பட்டது. அங்கிருந்து நகர்த்திட்டு அங்கே கொண்டு வந்து மெம்பரை வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் ஹதீசுகளில் பதிவு செய்கிறார்கள், குழந்தை அழுவதை போல அந்த மட்டை அழுதது. பேரிச்சம்பழத்தினுடைய மட்டை அழுதது.
சஹாபாக்கள் காதால் கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரிலிருந்து இறங்கி கீழே வருகிறார்கள். வல்லம்மஹு அந்த மட்டையை அரவணைத்துக் கொள்கிறார்கள், தன்னோடு அணைத்துக் கொள்கிறார்கள். அழுகை நிற்கவில்லை. அந்த மட்டைக்கு, அந்த பேரித்தம்பளத்தினாலான அந்த கட்டைக்கு முத்தமிடுகிறார்கள். கடைசியில் அந்த பேரித்தம்பள மட்டையோடு பேசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ நாடினால் நீ எங்கிருந்து பறிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டாயோ அந்த இடத்தில் நான் உன்னை நட்டு வைக்க சொல்கிறேன். கியாமத் வரைக்கும் வசந்தமாக வாழுவாய், அல்லது சொர்க்கத்தில் என்னோடு சேர்ந்திருப்பாய். நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்ட பொழுது, அந்த மட்டை நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டுக்கொண்டது. ரசூலுல்லாஹோடு சேர்ந்து அந்த மட்டையையும் கபரில் வைத்ததாக ஹதீஸ்களில் பதிவிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சிறிது காலம் பயணித்த ஒரு மட்டைக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு உயர்வை தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் கவனிக்கிறோம். ரசூலுல்லாஹ் வாழும் வரை அந்த மிம்பரில் இருந்து குத்துபா ஓதினார்கள்னு சொன்னா அந்த பெண்மணிக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு பெரிய உயர்வை தருவான். நாம் சொல்லுகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த அந்த பெண் சமூகம் பாக்கியமானது. நாம் 2 இடங்களில் பெண்கள் முக்கியமானவர்கள்னு சொன்னோம். முதல்ல பிறப்பின் பொழுது கையில் தாங்கிய பெண் மக்கள் பாக்கியமானவர்களாக இருந்தார்கள். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை கொண்டு வந்தார்கள். வீட்டில இருந்து மாச கணக்கில் நாள் கணக்கில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில் தங்கிவிட்டு ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து படபடத்து கைகால்கள் எல்லாம் நடுங்கி போய் சரியான குளிரோடும் ஜுரத்தோடும் வீட்டிற்கு வருகிறார்கள். யா ஹதீஜா ஜமிலூனி, எனக்கு போர்வையை போர்த்துங்கள் என்று நடுங்கிக் கொண்டு வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்துக் கொண்டது ஒரு பெண். ஒருவேளை நாம் இப்படி கற்பனை செய்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு ஈமானோடு வந்த பொழுது, நடுங்கிக் கொண்டு வந்த பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒருவேளை முரண்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால், யார மாதிரி? நம்முடைய வீட்டு பெண்களை போல. நம்முடைய வீட்டில் பெண்மணிகள் இருக்கிறார்கள். நீங்கள் கிளம்பி மாசக்கணக்காக எங்கேயாவது போயிருங்களேன், ஒரு 40 நாள் வெளியே போயிட்டீங்கன்னு வைங்க, வீட்டுக்கு பணமும் தரல, காசும் தரல, ஒன்றும் தரல, எங்கேயோ போயிட்டீங்க, எங்க இருக்கிறீங்கன்னே தெரியல. திடீர்னு ஒரு நாள் வீட்டிற்கு வருகிறீர்கள், ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள். வீட்டில் என்ன நடக்கும்? ஹதீஜாவை போல் நம்முடைய பெண்மணிகள் நடந்து கொள்வார்கள் என்று கற்பனை செய்கிறீர்களா? நிச்சயமாக வாய்ப்பில்லை. ஏதோ புத்தி பேதளித்து விட்டது என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு, இவர் ஒரு நபி, ஒரு ரசூல், நிச்சயமாக நன்னடத்தை கொண்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹதீஜா சொன்ன வார்த்தைகளில் அதி அற்புதமான வார்த்தை, நீங்கள் சொந்த பந்தங்களை அரவணைக்கிறீர்கள், உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று நம்பிக்கை கொடுத்தார்கள், தைரியம் கொடுத்தார்கள். இஸ்லாத்தை இந்த மண்ணில் முதலாக ஏற்ற ஒரு மனிதர் பெண் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. அதற்கு பின்னால்தான் உலகத்தில் இருக்க கோடிக்கணக்கான முஸ்லிம்கள். ஈமானை முதலில் தாங்கிய பாக்கியத்தையும் அல்லாஹ் பெண் சமூகத்திற்கு தான் கொடுத்தான். நபியை முதலில் தாங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெண் சமூகத்திற்கு தான் கொடுத்தான். ஆக பெண்கள் இந்த மண்ணில் பாக்கியமான சமூகமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டமைக்கப்பட்டார்கள். நாம் நிறைய வரலாறுகள் கேள்விப்படுகிறோம். மார்க்கத்திற்காக வாரி வாரி வழங்கிய வரலாறு ஹஜ்ரத் அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய வரலாறு. ஒரு போருக்காக வேண்டி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? போருக்காக நீங்கள் செல்வங்களை கொடுங்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரும் செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொண்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹுவிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது, நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய சொத்தில் பாதியை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்துவிட்டு மொத்த சொத்தையும் கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நாம் அறிந்த வரலாறு. இதற்கெல்லாம் முன்மாதிரி யார்? அங்கேயும் ஒரு பெண் தான் இருக்கிறார். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருங்கொண்ட செல்வந்தர். எப்படி மரணித்தார்கள்? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணிக்கிற பொழுது வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் இல்லாத சூழ்நிலையில் தான் மரணித்தார்கள். ஒட்டுமொத்த செல்வத்தையும் முதலாக ஆரம்பமாக மார்க்கத்திற்காக வேண்டி கொடுத்தது ஒரு பெண். இங்கேயும் தர்மம் செய்வதிலேயும் மார்க்கத்திற்காக வாரி வழங்குவதிலேயும் பெண்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கூட கிணற்றையெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். வரலாறு. மார்க்கத்திற்காக ஆண்கள் தரப்பில் ஏராளமான சதக்காக்கள் செய்யப்பட்டிருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலே முதலாக எப்பயுமே
முதலாக செய்யப்படக்கூடிய விஷயம் வரலாற்றில் அழியாமல் பாதுகாக்கப்படும். என்னைக்குமே முதல்ல ஒரு விஷயத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் கவனம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டிய சொத்துக்களை தியாகம் செய்ததும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண் சமூகம் நபியால் பாக்கியம் பெற்றது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை எப்படி கட்டமைத்தார்கள் என்று சொன்னால் முன்மாதிரியான சமூகமாக கட்டமைத்தார்கள். எல்லா நபர்களுக்கும் முன்மாதிரி. எப்படி ரசூலுல்லாஹுக்கு ஏதாவது ஒரு தேவை, மார்க்கத்திற்கான தேவை என்று சொன்னால் வாரி வழங்குவதில் சஹாபிய பெண்மணிகள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லி வந்ததை போல மார்க்கத்திற்காக செல்வத்தை கொடுத்த, தோட்டங்களை வாங்கி கொடுத்த, கிணறுகளை வாங்கி கொடுத்த நிறைய வரலாறுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி பக்கத்து வீட்டில் போய் அவர்களுடைய பேரித்தம்பள மரத்தையெல்லாம் வாங்கி கொடுத்த நிறைய வரலாறுகள் இருக்கிறது. நாம் பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அன்பளிப்பு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அன்பளிப்பு இருக்கிறதையெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் தன்னுடைய மகன் கை குழந்தை, பச்சிளம் குழந்தையை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இதோ என்னுடைய குழந்தை, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த தாயாவது கொடுப்பாரா? நம்முடைய மனைவி மக்கள் கொடுத்து விடுவார்களா? மக்தபு மதரசாவிற்காக வேண்டி அரை மணி நேரத்தை சமுதாயத்திடத்திலிருந்து வாங்குவதற்கு ஆளுங்கள் பெறக்கூடிய பாடு பெரும்பார். காலையில் 7 மணிக்கு வேன் வந்துடும் சொல்லி 6 மணிக்கு ரெடி பண்ணி பிள்ளைகளை தாற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் மதரசாவிற்கு 10 நிமிஷம் சேர்த்து கொடுப்பதற்கு தயங்குகிறது. தான் பெற்ற மகனை வாரி கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். எப்படி மனசு வரும்? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற சஹாபியை பச்சிளம் குழந்தையாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாரி கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலுல்லாஹ், இந்த மகனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கொடுப்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்த சமுதாயம் பெண் சமூகம், நபியால் கட்டமைக்கப்பட்ட பெண் சமூகம் முன்மாதிரியான சமூகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தது. இப்படியெல்லாம் கூட ஹதீஸில் இருக்கிறது. போர்க்களத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகிற நேரத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்து கொடுப்பார். உங்களை தாக்குவதற்காக வேண்டிய அம்பு வந்தால் இந்த குழந்தையை நீங்கள் கேடயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பெண்மணிகளின் வரலாறு எல்லாம் கூட நமக்கு முன்னால் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த சமூகம் முன்மாதிரியான ஒரு சமூகம். தொடர்ந்து பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணுதலான ஒரு சமுதாயத்தை இங்கே இந்த மண்ணில் கட்டமைத்தார்கள். ரசூலுல்லாஹ் வர்ற வரைக்கும் ஒழுக்கம் என்கிற பேச்சுக்கு இந்த மண்ணில் வேலை இல்லை. சஹாபாக்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாச்சும் கேட்டோம் அப்படின்னு சொல்லி மறைவான விஷயங்களை நிறைய பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் சமயங்களில் நீங்கள் உண்மையிலே ரசூலா இல்லையா என்று நான் நம்ப வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கையில் என்ன இருக்கிறது என்று கைக்குள்ள 2 கல்லை வைத்துக் கொண்டு மூடி ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, நீ உண்மையிலே நபியாக இருந்தால் என்னுடைய கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்று கேட்ட பொழுது உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கற்களை கேள், அது என்னை தஸ்பீஹ் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய கேள்விகளை சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. நாம் எதற்காக சொல்ல வருகிறோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலகட்டத்தில் ஒழுக்கத்தின் நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், இஸ்லாம் ஆனதற்கு பின்னால் நிறைய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தந்தை உண்மையிலேயே எனக்கு தந்தையா என்று கேட்டிருக்கிறார்கள். விபச்சாரம் பெருகி இருந்த காலகட்டம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அற்புதமான நல்லொழுக்கமுள்ள அந்த சமுதாயத்தை, பெண் சமுதாயத்தை கட்டமைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, லா தஸ்அலு அன் அஷியா இன் துபதலக்கும் தசுவுக்கும். அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்கினான், நீங்கள் ஒரு சில விஷயங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வி கேட்காதீர்கள். இன் துபதலக்கும், அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் தசுவுக்கும், அது உங்களுக்கு தப்பா போய் முடியும். அளவா கேளுங்க, ரொம்ப கேட்காதீங்க என்று அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டார்கள். அதில் மிக முக்கியமான விஷயம் தன்னுடைய பிறப்பை பற்றிய கேள்வியாக இருந்தது. யார் தந்தை என்று தெரியாமல், அவருக்கு தந்தையா, அவர் உண்மையிலேயே அவருக்கு மகனா என்று தெரியாமல் ஒழுக்கக்கேடான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கட்டமைத்தார்கள். நாம் பார்க்கிறோம், ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான மகன். ரசூலுல்லாஹுடைய ஈரல் குலை துண்டு என்று வர்ணிக்கப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வயசு 28 வஃபாத் ஆகிற பொழுது
28 வயசுல வஃபாத் ஆகிறார்கள். அவர்கள் தங்களுடைய தோழி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரலாறு. என்ன சொல்றாங்கன்னா, நான் இதுநாள் வரை இந்த மண்ணில் எந்த அந்நிய ஆணுக்கு முன்னாலும் வந்ததில்லை, என்னை யாரும் பார்த்ததில்லை. நான் மரணித்ததற்கு பின்னால் இந்த சந்தூக் இருக்குது இல்லையா, ஜனாசாவை வச்சு மேலே ஒரு பாக்ஸை போட்டு மூடி கொண்டு போகிறோமே, இந்த சந்தூக் என்கிற பழக்கம் அதுவரை இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, அஸ்மா நான் மரணிக்கிறேன், நான் இத்தனை நாள் வரை எந்த அந்நிய ஆணுக்கு முன்னாலும் தோன்றியதில்லை. நான் மரணித்ததற்கு பின்னால் கஃன் செய்யப்பட்டு கபருக்கு எடுத்துச் செல்லுகிற பொழுது என்னை எந்த அந்நிய ஆணும் பார்த்து விடக்கூடாது என்கிற கவலை என்னுடைய மனதில் நீங்காமல் இருக்கிறது. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல் என்று கேட்ட பொழுது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நான் இதற்கு முன்னால் ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவிற்கு சென்றிருக்கிறேன். அங்கே ஒரு வழக்கம் இருக்கிறது, மரணித்தவர்களை ஒரு பெட்டிக்குள்ளால் வைத்து மேலே துணியை போட்டு போர்த்தி அவர்கள் கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள். இது மாதிரியான ஒரு வழிமுறையை நான் அங்கே பார்த்திருக்கிறேன். அதை அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நினைவு கூறப்பட்ட பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அதை கொண்டு வசியத் செய்தார்கள். நான் மரணித்ததற்கு பின்னால் என்னை ஒரு பெட்டியில் வைத்து மேலே மூடி ஒரு துணியை போர்த்தி அடக்கம் செய்ய வேண்டும், என்னுடைய சவத்தை கூட யாரும் பார்த்து விடக்கூடாது. என்ன அற்புதமான ஒரு சிந்தனை! சமகாலத்தில் இஸ்லாமிய பெண்களுடைய ஃபர்தாவின் நிலையை நாம் யோசிக்கிறோம். அவர்கள் தங்களுக்கு மத்தியில் கோஷாவினுடைய முறையை, அதாவது தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டிய அந்த நடைமுறையில் எப்படி இருக்கிறார்கள் யோசிக்கிறோம். வீட்டுக்குள்ள வந்துட்டா யார் வேண்டுமானாலும் யார் முன்னால் வேண்டுமானாலும் நின்று கொள்ளலாம் என்கிற ஒரு சிந்தனை பெண்களிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஃபாத்திமாவின் வரலாறை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். யாருக்கு முன்னால் நிற்க வேண்டும், யாருக்கு முன்னால் நிற்கக்கூடாது, குர்ஆன் தெளிவாக சொல்லி இருக்கிறது. நம்முடைய வீட்டு பெண்களுக்கு பால்காரர் எந்த விதத்திலேயும் அவுரத் இல்லை, துணிக்கடையில் துணி எடுத்து போடுபவர் அவுரத் இல்லை, ஆலிம்சாக்களை கண்டால் மட்டுமே அவுரத். அஜத்து சைத்தான் வந்துட்டான், மூஞ்சி மூடிட்டு ஓடிடுறான். நமக்கு பார்ப்பது என்பது தேவையில்லை. ஆனால் அந்நிய ஆண் என்கிற சிந்தனை வியாபாரிகளை பார்க்கிற பொழுது, சாலையில் கடந்து செல்லக்கூடிய மக்களை பார்க்கிற பொழுது பெண்களுக்கு வருவதில்லை. ஃபர்தாவின் நிலை ஏற்கனவே சொன்னதை போல எப்படி இருக்கிறது? உடல் அங்கத்தை மறைப்பதற்காக ஃபர்தாவை மார்க்கம் கடமையாக்கியது. அந்த ஃபர்தாவில் இருக்கக்கூடிய அலங்காரத்தை மறைப்பதற்கு மேற்கொண்டு 10 ஃபர்தாவை போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மேல அந்த ஃபர்தாவினுடைய நிலவி தலைப்புக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நம்முடைய சமுதாயத்தின் கவலையை நாம் இங்கே பதிவு செய்கிறோம். கிட்டத்தட்ட மேல பார்த்தீங்கன்னா 1.5 ஜான் அகலம் இருக்குதுன்னு சொன்னா, கால் மாட்டிற்கு வருகிற பொழுது 2.5 மீட்டர் இருக்குதுங்க. போறப்ப அப்படியே ரோட்டை கூட்டிக்கிட்டே போறாங்க பெண்மணிகள். என்ன காரணம்? பேரனம்மை பார்க்க. ஃபர்தாவினுடைய நோக்கம் என்ன? உன்னை மறைக்க வேண்டும். ஆனால் ஃபர்தா எந்த அளவுக்கு டிசைனா இருக்கணுங்கிறத பார்த்து பார்த்து தேர்வு செய்கிறார்கள். ஃபாத்திமாவின் வரலாறை பாருங்கள். நான் இறந்தால் கூட என்னுடைய ஜனாசாவை யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள். இப்பேற்பட்ட ஒழுக்கமிக்க சமுதாயத்தை, சமூக கட்டமைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்தார்கள் என்பதுதான் வரலாறு. நாம் பார்க்கிறோம், எப்பயுமே அல்லாஹ்விற்கு ஒரு வார்த்தை பிடித்து விட்டது என்று சொன்னால், அல்லது ஒரு சுன்னத்து பிடித்து விட்டது என்று சொன்னால், அதை தூக்கி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் மேல் அல்லாஹ் வீசி விடுவான். எல்லாம் பின்பற்றுங்கள்னு சொல்லிடுவான். என்ன காரணம்? அந்த செயல் எனக்கு பிடித்து விட்டது. இதே மாதிரி தான் ஹுதுபா பேசக்கூடிய அந்த மெம்பர் இருக்குது இல்லையா, நாம் ஏற்கனவே சொன்னோம். ஒரு பெண்ணால் ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது, ரசூலோடு அது முடிந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அந்த அமலை கபூல் செய்தான், அந்த பெண்ணுடைய இஹ்லாஸை கபூல் செய்தான். ஒட்டுமொத்த சமுதாயமும் மெம்பர் வைத்து அழகு பார்க்கிறது. அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய இந்த இஹ்லாஸை அல்லாஹ் கபூல் செய்தான். ஒட்டுமொத்த சமுதாயமும் ஜனாசாவை சந்தூக்கிற்குள்ளால் தூக்கி கொண்டிருக்கிறது. இந்த சந்தூக்கினுடைய சுன்னத் எங்கிருந்து வந்துச்சு? ஒரு பெண்ணிடத்திலிருந்து வந்தது. பள்ளிவாசலனுடைய அந்த மிம்பர் படி எங்கிருந்து வந்தது? ஒரு பெண்ணிடத்திலிருந்து வந்தது. இதே போல ஹஜ்ஜினுடைய அமலை நாம் பார்க்கிறோம். சஃபா மர்வாவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுகிறோம். ஏன் ஓடுகிறோம்? ஒட்டுமொத்த சமுதாயம் ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறது? ஒரு பெண் அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த தவக்குல், இறை நம்பிக்கையின் காரணமாக தண்ணீர் இருக்குமா, இறைவன் எனக்கு அங்கே தண்ணீரை வைத்திருப்பானா, ஓடினார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அமலை கபூல் செய்தான். ஒட்டுமொத்த சமுதாயமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்பூலியத் அமல் யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், மக்பூலியத் வேண்டும். அமலுங்கிறது ஏங்க, தொழுகை யார் வேணாலும் தொழுகலாம். அந்த தொழுகை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருக்க வேண்டும். அதே போல நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த அந்த சமூகம், பெண் சமூகம் நல்லொழுக்கம் உள்ள இறைவனை பேணக்கூடிய பேணுதலான ஒரு சமுதாயமாக இருந்தது.
இந்த தலைப்பின் கீழ் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே ஒரு பெண் தன்னுடைய அவருடைய கணவர் வசியத் செய்துவிட்டு வியாபாரத்திற்கு செல்கிறார். என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்கிற வசியத்தோடு ஒரு கணவர் வியாபாரத்திற்கு செல்லுகிறார். அவருடைய தந்தை உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கணவருக்கு கட்டுப்படு, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீ பொருந்திக் கொள்ளப்படுவாய், சபராயிரேன்னு சொன்னாங்க. சிறிது நேரம் கடக்கிறது, தந்தை மரணித்து விடுகிறார். அந்த பெண்ணுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. ரசூலிடத்தில் அனுமதி கேட்கப்பட்ட பொழுதும் கூட ரசூலுல்லாஹ் அனுமதி மறுத்து விட்டார்கள். கணவனுக்கு வழிபடுவாயாகனு சொன்னாங்க. அத்தாவனுடைய ஜனாசாவிற்கு கூட மகள் செல்லவில்லை. இந்த பாக்கியம், இந்த அமலின் காரணமாக அந்த தந்தையினுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டது வரலாறு. நாம் பார்க்கிறோம், கணவருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பேணுதல் மிக்க சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்தார்கள். இதே போல அறிவார்ந்த சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்தார்கள். ரசூலுல்லாஹ் கட்டமைத்த பெண் சமூகம் அறிவார்ந்ததாக இருந்தது. ரசூலுல்லாஹ் வர்ற வரைக்கும் பெண்களை ஒரு பொருட்டாக அல்ல, ஒரு உயிராக கூட மதிக்கப்படவில்லை. நான் அந்த அவ்வளவு தூரம் போக தேவையில்லை. கிபி 700 வரைக்கும் 800 வரைக்கும் இல்லை, கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட. ஏன் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால், சமகாலத்தில் கூட பெண்களை ஒரு பொருட்டாக கருதாத நிறைய ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவார்ந்த சமுதாயத்தை இந்த உலகத்தில் கட்டமைத்தார்கள். அதில் முன்னோடி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. நாம் சொல்லக்கூடிய வரலாறுகள் எல்லாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கிற அடிப்படையில் ஒரு சில வரலாறுகளை மட்டும் கோடிட்டு காட்டுகிறோம். உள்ளே இறங்கி பேச வேண்டும் என்றால் இவை அனைத்தும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைக்கப்பட்ட பெண்ணின் வரலாறுகளை எடுத்து பேசணும்னா ஆயிரக்கணக்கில் பேசணும். முதன்மையானவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 6000 ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள். பெண்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயங்களில் சட்டதிட்டங்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸ் இல்லை என்று சொன்னால் நம்மால் முழுமையாக பேச முடியாது. ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்கள், ஃபிக்ஹினுடைய மசாயில்களில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பங்களிப்பு அபரிமிதமானது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, இந்த சிவந்த பெண்மணியிடத்திலிருந்து மார்க்கத்தின் பாதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இது வெறுமனே வார்த்தை அல்ல, மனைவியின் மீது இருக்கக்கூடிய ஆசையும் அல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மனைவிய, எனவே நான் அவளை புகழுகிறேன் என்பதற்காக வேண்டி வாய் வார்த்தையாக புகழப்பட்ட சொல் அல்ல. உண்மையிலேயே இந்த உம்மத்தினுடைய மிகச்சிறந்த ஆசிரியையாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏராளமான சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு வயசு எத்தனை? வெறுமனே 18 வயசிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துனியாவில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட்டு மரணித்தார்கள். ஆயிஷாவுடைய வரலாறை சொல்லுங்கள் என்று கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்ச வரலாறு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 9 வயதில் திருமணம் செய்தார்கள். சின்ன வயசுலேயே திருமணம் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வோடு பயணித்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறார்கள். நபியின் மரணம் வரைக்கும் தான் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வரலாறை இந்த சமுதாயம் பெரிய அளவில் பார்த்திருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னால் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கும் மேலாக இந்த மண்ணில் ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்ந்திருக்கிறாங்க. நிறைய சஹாபாக்கள், நிறைய தாபியன்களுக்கு ஹதீஸ் பாடம் நடத்தி இருக்கிறார்கள். கிளவியான ஆயிஷாவை இந்த சமுதாயம் கொண்டாட தவறி இருக்கிறது, கவனிக்க தவறி இருக்கிறது. அவர்களுடைய வரலாறை இந்த சமுதாயத்திற்கு கடத்துவதற்கு நிறைய தவறி இருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு வயசான காலத்தில் கூட, தன்னுடைய அந்திம காலத்தில் கூட நிறைய சஹாபாக்களுக்கு பாடங்களை நடத்தி இருக்கிறார்கள், சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷாவால் பண்படுத்தப்பட்ட நிறைய சஹாபாக்களுடைய பட்டியலும் இருக்கிறது, தாபியன்களுடைய பட்டியலும் இருக்கிறது. இப்படி அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை 1500 வருஷத்துக்கு 1447 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்திருக்கிறார்கள். நாம இந்த காலத்துல பெண்களுக்கு ஓட்டுநர் உரிமத்தை கொடுத்து விட்டு பெண்ணினுடைய உரிமையை நாம் காத்து விட்டோம்னு சொல்றோம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை 100,000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெண்களை அறிவு சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அதே போல நாம் பார்க்கிறோம், பெண் சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்கப்படக்கூடிய சமூகமாக கட்டமைத்தார்கள். பெண்கள் மதிப்பு மிக்கவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்டார்கள். பெண் சமூகம் மதிக்கப்படும் சமூகமாக ரசூலுல்லாஹ்வால் கட்டமைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் வர்ற வரைக்கும் பெண்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை. அவர்கள் ஒரு போகப் பொருளாக பார்க்கப்பட்டார்கள்.
தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக உள்ள ஒரு உயிராகத்தான் அவர்களை பார்த்தார்களே தவிர பெண்களுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் சமூகத்தை எப்படி கட்டமைத்தார்கள்னா மதித்தார்கள், பெண்ணை பெண்ணாக மதித்தார்கள். பெண்களிடத்தில் ஆலோசனை கேட்டு செயல்படவும் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்காக வேண்டி ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய வரலாறுகள் எல்லாம் நாம் அறிந்த ஒரு வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது, இப்பொழுது நீங்கள் உம்ரா செய்ய முடியாது, மீண்டும் மதீனாவிற்கு செல்லுங்கள் என்று மக்கத்து காஃபிர்களால் நிர்பந்திக்கப்பட்ட பொழுது ஒரு சலசலப்பான ஒரு சூழ்நிலை. சஹாபாக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் மக்காவிலிருந்து வந்துட்டோம், மீண்டும் மக்காவை பார்ப்போம் என்கிற ஆவலிலே சஹாபாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தடுத்து நிறுத்தப்பட்ட பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய மனைவி கொடுத்த ஆலோசனை, நீங்க சொல்ல வேண்டாம், முதலில் நீங்கள் மொட்டையடித்து விட்டு இஹ்ராமை களையுங்கள். சஹாபாக்கள் அப்படியே பின்பற்றுவார்கள்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தார்கள், மொட்டையடித்தார்கள், இஹ்ராமை களைந்தார்கள். ஒட்டுமொத்த சமுதாயமும் பின்பற்றி அப்படியே செய்தது. நிலைமை அமைதியாக பெண்களுடைய ஆலோசனையை கேட்டு பெண்ணை மதிக்கக்கூடிய சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். ரசூலுல்லாஹ் வர்ற வரைக்கும் பெண்கள் பிறந்தால் கேவலம், பெண்கள் பிறந்தால் தலையை குனிந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த சமுதாயம் இருந்தது. காலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றினார்கள் தெரியுமா? ஜஹ்ராவின் தந்தை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை அழைப்பதை பெருமைப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஃபாத்திமாவினுடைய தகப்பனார் என்று சொல்லுவதை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயர் அபுல் ஹப்ஸ், அபு ஹப்ஸ் என்று அழைத்தால் உமர் ரலியல்லாஹு சந்தோஷமாக இருக்கும். அபூபக்கர் கன்னி பெண் ஆயிஷாவுடைய தகப்பனார். இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுடைய தகப்பன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்ளக்கூடிய சமுதாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை மாற்றி அமைத்தார்கள். நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், சமூக மாற்றம் என்பது தனிநபரின் மாற்றத்தை போல் சாதாரணமானதல்ல. ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த விஷயத்தை பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒருவர் மாறினார், இருவர் மாறினார் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த எல்லா மக்களுமே அப்படிப்பட்ட மாற்றத்தை எடுத்துக்கொண்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாறுகளில் இருந்து ஒரு விஷயம் பதிவு செய்யப்படும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு நாள் என்னுடைய தாய் என்னை அழைத்தார். அப்பொழுது லப்பைக் யா உம்மி என்று நான் சத்தமாக சொல்லிவிட்டேன். அதற்காக மனமுருகி 20 வருஷத்துக்கும் மேல நான் இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறேன்னு சொல்றான். மகன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகனை தாய் அழைக்கிறார், இங்க வாப்பா அப்படின்னு. அம்மா இதோ வருகிறேன் என்று சொன்னது கொஞ்சம் சப்தமாக சொல்லிவிட்டேன் என்பதற்காக வேண்டி வருத்தப்பட்டு தௌபா செய்த, இஸ்திக்ஃபார் செய்த மக்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த அந்த பெண் சமூகம் எந்த அளவிற்கு மதிப்புமிக்கதாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெண்களை பற்றி பேசும் பொழுதெல்லாம் ஒரு வரலாறு மறக்காமல் பேசப்படும். ஒரு காலகட்டத்திலே பெண்கள் பிறந்தால் உயிரோடு குழியை தோண்டி புதைத்து கொண்டிருந்த சமுதாயம் பிற்பாடு ஒரு காலத்திலே பெண் குழந்தைக்காக வேண்டி தங்களுக்கு மத்தியில் அடித்துக் கொண்டது. இந்த குழந்தையை நான் வளர்ப்பேன் என்று தங்களுக்கு மத்தியில் சண்டை செய்து கொண்டார்கள் சஹாபாக்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 3 நபர்களும் உம்ராவிற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு மீண்டும் திரும்ப வருகிற பொழுது ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெண் குழந்தையை பார்க்கிறார்கள். ஹம்ஸாவுடைய பெண் குழந்தை, சின்ன பெண்மணி. அந்த பெண்மணியை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்துவிட்டு இந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன் என்று உரிமை கோருகிறார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு உரிமை கோருகிறார்கள், ஸைத் ரலியல்லாஹு உரிமை கோருகிறார்கள். வரலாறு நீண்டது. நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி, 3 நபர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து உங்களுக்கு இந்த குழந்தை என்ன சொந்தம் என்று கேட்டு மூவருக்கு மத்தியில் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை கொடுத்தார்கள். நாம் இவ்வளவு தூரம் சொல்லி வரக்கூடிய செய்தியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த பெண் சமூகம் எப்படி இருந்தது? நல்லொழுக்கம் உள்ளதாக இருந்தது. எப்படி இருந்தது? மதிக்கப்படக்கூடியதாக இருந்தது. கல்வியில் முன்மாதிரியாக விளங்கியது. பேணுகளில் முன்மாதிரியாக இருந்தது. நல்ல பாக்கியங்களை பெற்றதாக பெண் சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து முடித்து விட்டார்கள். சமகாலத்தில் பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதையும் கவலையோடு நாம் இங்கே நினைவு கூறி இந்த உரையை நிறைவு செய்ய வேண்டும். சமகாலத்தில் பெண் சமூகம்
எப்படி இருக்கிறது? வீடுகளில் குழந்தைகளை வளர்ப்பதில் இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட போங்கை கையாண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்றே கவலையாக யோசிக்கிறோம். ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய போங்கு எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், காதல் திருமணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக தன்னுடைய பெண், தன்னுடைய குழந்தை, தன்னுடைய சகோதரி அந்நிய ஆணோடு சகஜமாக பேசுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டில் நாம் என்ன சொல்றோம் சொன்னா, ஏதோ மதம் மாறி திருமணம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால், இந்த குடும்பத்தில் ஒழுக்கம் சரியில்லை, அந்த அம்மா சரியில்லை, அத்தா சரியில்லை, இதனால் இப்படி நடந்து விட்டது என்று நாம் ஒரு சில விஷயங்களை கடந்து செல்கிறோம். சமகாலத்தில் சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறதுனா, வீட்டில் ஓதக்கூடியவர்கள் இருந்தாலும், படித்தவர்கள் இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், செல்வந்தர்களாக இருந்தாலும், இன்றைக்கு சன்னமாக நமது சமுதாயம் ஈமானை விட்டுவிட்டு திருமணத்தை அடிப்படையாக வைத்து மாற்றார்களோடு உறவுகளை சாதாரணமாக பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் கவலையோடு சிந்திக்கிறோம். தன்னுடைய ஜனாசாவை கூட பிறர் பார்த்துவிடக் கூடாது என்கிற ரீதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் சமூகத்தை கட்டமைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறேன் என்கிற பெயரில் கோ எஜுகேஷன்ல சாதாரணமாக கொண்டு போய் சேர்த்துறோம். வயது வந்த பெண், வளர்ந்து தோளுக்கு மேல் வளர்ந்த பெண் அந்நிய ஆணோடு பைக்கில் ரொம்ப சாதாரணமாக வீட்டுக்கு வருகிறாள். நாமும் விசாரித்துக் கொண்டு பார்த்து கொண்டு சகஜமாக கடந்து செல்லுகிறோம். கல்வியின் பெயரால், பழக்க வழக்கத்தின் பெயரால், வியாபாரத்தின் பெயரால் ஆண் பெண் சமுதாயம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும், திருமணத்தின் பெயரால் மதங்களை தாண்டிய கலப்பும் சமுதாயத்தில் மிக சாதாரணமாக வந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் கூட இல்லாத கவலையான சூழ்நிலை சமகாலத்தில் இருக்கிறது. குழந்தைகள் பெற்றோரை மதிக்காத சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் சற்றே குழந்தைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும், பெண் சமூகத்தின் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு மாற்ற முடியாத ஒரு விஷயமாக வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. நாமும் யாருக்காகவும் மாறிவிடுவதில்லை. பயான்களை கேட்கிறோம், ரசிக்கிறோம், கைதட்டுகிறோம், விமர்சனம் செய்கிறோம். ஆனால் அங்கே சொல்லப்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்கிற சிந்தனை குறைவாகத்தான் இருக்கிறது. எப்படி பேசினார் என்று பார்ப்பதை விட என்ன பேசினார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை அமல்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வீட்டில் போய் நாம் சொல்லணும், வரலாறுகளை எடுத்துச் சொல்லணும். எத்தனையோ சினிமா நடிகர்களுடைய, விளையாட்டு வீரர்களுடைய பெயரை முகவரியோடு, இன்சியலோடு, அவர்களுடைய குடும்ப பாரம்பரியத்தோடு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய குழந்தை நபியின் வரலாறை மறந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தில் பெண்களுடைய வரலாறை மறந்து கொண்டிருக்கிறது. துன்யாதான் கதி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவதை போல, நீங்கள் எல்லாம் துன்யாவில் வாழுவதை பார்த்தால் இங்கேயே நிரந்தரம் இருந்து விடுவதை போல அல்லவா நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்பதை போல் துன்யாவே கதி என்கிற ரீதியிலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சமுதாயத்தின் கட்டமைப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மதிக்கப்படாத, சாதாரணமாக கீழ்நிலையில் இருந்த ஒரு சமுதாயத்தை உச்சாணியில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சமகாலம் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பும் கட்டமைப்பும் பெண்களுடைய நிலையும் கீழே வந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குனா, காஃபிர்கள் நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. சற்றே குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும், குழந்தைகளுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும். நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வார்த்தெடுக்க வேண்டும். யாருக்கு முன்னால் நிற்பது சரியோ அவர்களுக்கு முன்னால் நிற்க வேண்டும். மார்க்கம் அனுமதித்த வகையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். காசுகளும் பணங்களும் துனியாவும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மை விட்டும் வெகு சீக்கிரமாக வெளியேறிவிடும். நாம் இந்த மண்ணை விட்டு வெளியே சென்று விட்டோம் என்றால் அடுத்த 100 வருஷத்துக்கு நமக்கு வரக்கூடிய நன்மையும் நமக்கு வரக்கூடிய பாவமும் நம்முடைய குழந்தையின் காரணமாகத்தான் இருக்கும். இந்த மண்ணில நாம் விட்டுட்டு போற சொத்துல ஆக சிறந்தது எது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு குழந்தையை இந்த மண்ணில் நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா அடுத்த 100 வருஷம் கேரண்டி அந்த குழந்தை தொழுகக்கூடிய தொழுகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். யோசித்து பாருங்கள். நம்முடைய குழந்தையை நாம் நல்லா படிக்க வச்சிருக்கிறோம், நல்ல ஆளாக்கி இருக்கிறோம், நல்ல இடங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறோம், நம்முடைய மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கி தருகிறோம், வீடுகளை வாங்கி தருகிறோம், நல்ல முறையில் வைத்திருக்கிறோம். ஈமானை கொடுத்திருக்கிறோமா? இஹ்சானை கொடுத்திருக்கிறோமா? மார்க்கத்தை சொல்லி தந்திருக்கிறோமா? நாம் மரணித்தால் நமக்காக நம்முடைய குழந்தை ஒரு நாள் உட்கார்ந்து யாசின் ஓதி நமக்காக கண்ணீர் விட்டு துஆ செய்யுமா? அந்த அளவில் நம்முடைய குழந்தைக்கு நாம் மார்க்கத்தை கொடுத்திருக்கிறோமா என்று சற்றே இந்த மஜ்லிஸின் மூலமாக இந்த கவலையை
நம்முடைய மனதில் நாம் தாங்கி நம்முடைய இல்லங்களுக்கு சென்று நம்முடைய பெண் சமூகத்தை நாம் சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெண் சமூகமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு பயணிக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய மனைவிகள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள் அனைவருக்கும் கைரான உயர்வான நல்லதொரு வாழ்க்கையை நசீபாக்குவானாக. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எத்தகைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நமக்கு விதியாக்க இருக்கிறார்களோ அத்தகைய நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி தந்து நல்லொரு புரிவானாக. துனியாவையும் ஆகிரத்தையும் நமக்கு கைரானதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி தந்திருவானாக. நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா ஆபத்துகள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லொரு புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.